மக்களவை தேர்தலில் மைக் சின்னத்துக்கு பதிலாக வேறு சின்னத்தை கேட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. வேறு சின்னம் கேட்ட சீமானின் கோரிக்கையானது தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. படகு அல்லது பாய்மர படகு சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சி முறையிட்டிருந்தது. இந்நிலையில் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், வேறு சின்னம் கேட்ட சீமானின் கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன காரணம் சொல்லப்படுது? முழுமையான விவரங்கள் என்ன? அதாவது நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மைக் சின்னம் வேண்டாம், எங்களுக்கு மாற்று சின்னம் ஒதுக்க கோரிய நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாளை வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த 2-3 தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டோம். அந்த கரும்பு விவசாயி சின்னம் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஏற்கனவே இந்த கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருப்பதால் அந்த சின்னத்தை உங்களது கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எதுவும் உத்தரவு பிறப்பிக்காத ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை சீமான் கட்சியினர் அணுகினார்கள். நேரடியாக இன்றைய தினம் மனு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த மைக் சின்னம் தங்களுக்கு வேண்டாம் என்றும் வேறு ஒரு சின்னம் கப்பல் அல்லது தீப்பெட்டி சின்னத்தை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் மாற்று சின்னம் வழங்க கோரிய சீமான் கட்சியினுடைய அந்த கோரிக்கை என்பது நிராகரித்திருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி அன்று வழங்கிய மைக் சின்னம் மட்டுமே தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று தெரிவித்திருக்கிற இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தாங்கள் கோரியிருக்கின்ற மாற்று சின்னத்தை ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. எனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த உத்தரவை தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.